பிறப்பதற்கு முன்பே 6000 உயிர்களுக்கு உயிர் கொடுத்த அதிசய குழந்தையா? இப்போ என் பொண்ணு தான் இந்த உலகத்துடைய முதல் கார்பன் நியூட்ரல் பேபி. அது மட்டும் இல்ல, கிரீன் தமிழ்நாடு மிஷனுடைய சைல்ட் அம்பாசிடர். இயற்கைக்காகவே பிறந்து தவழ்ந்து தத்தி நடக்கும் வயதில் வேர்ல்ட் ரெக்கார்ட் சாதனை. இவங்களுக்கு டயப்பர் பவுடர்லாம் கிடையாது, அம்மா பாட்டியுடைய புடவைதான். கார்பன் நியூட்ரல் அங்கீகாரம் பெற்ற இந்த குழந்தை யார்? கார்பன் நியூட்ரல்னா என்ன? இப்படி ஒரு விஷயம் பண்றதுக்கு பெற்றோர்களுக்கு எப்படி தோணுச்சு? காடுகளை அழிக்கிறது, தொழிற்சாலையிலிருந்து வெளியாகிற மாசு, கழிவுகளை சரியா மேனேஜ் பண்ணாதது, இப்படி பல காரணங்களால பசுமை அல்லாத வாயுக்கள் வெளியிடப்படும். ஒரு தனிநபர் வெளியிடக்கூடிய இந்த மாதிரியான வாயுக்களை தான் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தனிநபரோ இல்ல ஏதோ ஒரு அமைப்போ வெளியிடும் அந்த கரிம வாயுடைய அளவை இயற்கையாவோ இல்ல செயற்கையாவோ நீக்கிறது தான் கார்பன் நியூட்ரல் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சியோட டேட்டா படி உலக அளவுல ஆவரேஜா ஒரு தனிநபருடைய கார்பன் ஃபுட் பிரிண்ட் 4.7 டன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சமன்படுத்தணும் அப்படின்னா அவரு 165 மரங்களை நடணுமா. சரி, ஓகே, கார்பன் ஃபுட் பிரிண்ட் தானே, இருந்தா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விடவும் முடியாது. ஏன்னா உலக வெப்பமயமாதல், கிளைமேட் தாறுமாறா மாறுறது, இது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான். இந்த நிலையில தான் தமிழ்நாட்டை சேர்ந்த தினேஷ் ஜனகநந்தினி அப்படின்ற தம்பதி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுடைய குழந்தைய கார்பன் ஃப்ரீ குழந்தையா வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதாவது அந்த குழந்தை வெளியிடுற கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாமே சமன்படுத்தப்படணும்னு நினைச்சிருக்காங்க. சோ ஆதவி பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பேர்ல 6000 மரங்களை நட்டிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு நோவாங்கிற பேரும் சூட்டியிருக்காங்க. எலுமிச்சை, கொய்யா, சப்போட்டான்னு 10 வகையான பழமரங்கள், அதை சுத்தி பாக்கு, தேக்குன்னு இன்னும் பல மரங்கள், சில செடிகள்னு. இது மட்டும் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸை சமன்படுத்துறதுக்கு போதுமா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. அதற்கு அப்புறமாவும் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வளம் குன்றா வாழ்க்கை முறையை பின்பற்ற வைக்கிறாங்க. அதாவது அதிகமா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம, அனாவசிய மோட்டார் வாகன பயன்கள் இல்லாம, தேவையில்லாம பொருட்கள் வாங்காம அவங்களுடைய வாழ்க்கையே மாத்த இருக்காங்க. குழந்தைக்கு விளையாட கொடுக்கக்கூடிய பொம்மைகள் கூட பிளாஸ்டிக்கா இல்லாம மரம் மற்றும் ஓலையால ஆனதாதான் இருக்கு. இந்த நிலையில தான் ஆதவிக்கு கார்பன் நியூட்ரல் குழந்தை அப்படின்ற அங்கீகாரத்தை ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கொடுத்திருந்திருக்காங்க. சோ இந்த உலகத்துடைய முதல் கார்பன் நியூட்ரல் குழந்தைய பத்தி உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் வீடியோஸ்க்கு பிஹைண்ட் நோட்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.